குருட்டு கோழி தவிட்ட முழுங்குனது மாதிரின்னு கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, நீங்க முதல்ல குருட்டு கோழி பார்த்துருக்கீங்களா? குருட்டு கோழிக்கு எந்த உணவும் கிடைக்காது இல்லையா? அது லேசா தவிடு வாடை வந்தோன்னே அத கொத்துன உடனே படக்கு, 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 படக்குன்னு கொத்தி, கொத்தி லவக்கு லவக்குன்னு முழுங்குமா. இனிமே கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு. அத மாதிரி நாமளும் சாப்பிட்றப்ப, அந்த குருட்டு கோழி மாரி படக்கு வேகமா, வேகமா உணவ எடுத்துட்டு லவக்கு லவக்குன்னு முழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, உணவு எதுக்காக நம்ம சாப்பிட்றோம்? உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக. வேலைக்கு எதுக்கு போகிறோம்? சாப்பிட்றதுக்காக. உணவுக்காக, நல்லா வாழணும்ன்றதுக்காக. அப்போ நல்லா வாழணும்னா, நின்னு நிதானமா, மென்னு, தின்னு, மெதுவா சாப்பிடணும். ஏன்னா, அந்த சாப்பாட்டுக்காகத்தானங்க உழைக்கிறது. அது அவ்வளவு படபட படபடன்னு சாப்பிட்டீங்கன்னா, அது ஒழுங்கா ஜீரணமாகாது. ஒழுங்கா அந்த சத்து உடம்புல சேராது. அதனாலயா இனிமேலாவது குருட்டுக்கோழி தவிட்ட முழுங்குனது மாரி சாப்பிடாம, நின்னு நிதானமா, மென்னு தின்னு, ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா, நல்லா இருக்கணும்ல நாம.